ஹாய். சோஷியல் மீடியால நீங்க இந்த போஸ்ட கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. திருமண உறவுல ஒரு மனைவி கணவரோட நெருக்கத்தை மறுக்கும்போது என்னெல்லாம் நடக்கும்னு ஒரு பதிவு பெரிய விவாதத்தையே கிளப்பியிருக்கு. சோ இன்னைக்கு நாம அந்த பதிவுல என்ன சொல்லிருக்காங்க அப்படிங்கறத ஒன்னொன்னா அலசி ஆராய போறோம். சரி, நேரா விஷயத்துக்கு வருவோம். இந்த பகுப்பாய்வோட முக்கியமான கேள்வி இதுதான். ஒரு மனைவி தன் கணவரோட நெருக்கத்தை நிராகரிச்சா அதனால என்னென்ன விளைவுகள் ஏற்படலாம், அந்த வைரல் போஸ்ட் இதுக்கு என்ன பதில் சொல்லுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு முக்கியமான விஷயம், நாம இன்னைக்கு அனலைஸ் பண்ண போறது இந்த ஒரு போஸ்ட மட்டும்தான். அதாவது தமிழ் மைண்ட் டாக் அப்படிங்கிற பேஜ்ல வந்த இந்த போஸ்ட்ல என்ன சொல்லிருக்காங்களோ அதை அப்படியே நாம இங்க பார்க்க போறோம். இதுல இருக்கிற கருத்துக்களை மட்டும்தான் நாம ஆராய போறோம். முதல்ல தவிர்ப்பின் வார்த்தைகள். சரி, இந்த போஸ்ட் பிரகாரம் பிரச்சனை எங்க இருந்து ஆரம்பிக்குது? அதுக்கு அவங்க சொல்றது சில வார்த்தைகள் தான், ரொம்ப சிம்பிளான வார்த்தைகள். இப்போ வேண்டாம், பிடிக்கல, அப்புறம் சோறாவா இருக்கு. இந்த 3 பதில்கள் தான் எல்லாத்துக்கும் தொடக்க புள்ளின்னு இந்த பதிவு சொல்லுது. அடுத்து பட்டியலிடப்பட்ட விளைவுகள். ஓகே, இந்த வார்த்தைகளை சொல்லிட்டா அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? அந்த போஸ்ட ஒரு லிஸ்டே கொடுக்குது. அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட், கணவருக்கு ஒரு மாதிரி நிராகரிக்கப்பட்டதா ஒரு ஃபீலிங் வருமா, அதாவது ரிஜெக்ஷன் அப்படிங்கிற உணர்வு. இதுதான் முதல் பாதிப்புன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, ரெண்டாவதா அவரோட தன்னம்பிக்கை, அதாவது செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் குறைய ஆரம்பிக்குமா. தொடர்ந்து இந்த மாதிரி பதில்கள் வரும்போது அவரோட சுயமதிப்பு பாதிக்கப்படும்னு இந்த போஸ்ட் சொல்லுது. அடுத்த மூணாவதா அவரோட மன அழுத்தம், அதாவது ஸ்ட்ரெஸ் அதிகமாகும். இது வெறும் தன்னம்பிக்கை பிரச்சனை மட்டும் இல்லாம ஒரு மென்டல் பிரஷராவே மாறிடும்னு இந்த பதிவுல குறிப்பிட்டிருக்காங்க. நாலாவதா இது ரொம்ப முக்கியம். 2 பேருக்கும் நடுவுல ஒரு எமோஷனல் டிஸ்டன்ஸ், அதாவது உணர்ச்சி ரீதியான இடைவெளி உருவாக ஆரம்பிக்கும். இப்போதான் பாருங்க, இது ஒரு தனிப்பட்ட ஃபீலிங்ல இருந்து அந்த உறவையே பாதிக்கிற ஒரு பிரச்சனையா மாறுதுன்னு அந்த போஸ்ட் விளக்குது. கடைசியா ஒரு இறுதி எச்சரிக்கை. இப்போ இந்த போஸ்ட் சொல்ல வர்ற விஷயத்தோட கிளைமேக்ஸுக்கு வர்றோம். ஒரு ஃபைனல் வார்னிங் மாதிரி. அவங்க சொல்ற ரொம்ப சீரியஸான விளைவு இதுதான். அவர் வெளியில வேற ஒரு உறவை தேடி போறதுக்கு ஆபாயம் இருக்கு. பாருங்க, ஆரம்பத்துல பார்த்தா அந்த சாதாரண பதில்களோட கடைசி விளைவா இதத்தான் அந்த போஸ்ட் சுட்டி காட்டுது. சரி, இந்த போஸ்ட்ல இருந்த எல்லா விஷயங்களையும் நாம ஒன்னொன்னா பார்த்துட்டோம். இத முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி. பொதுவா உறவுகள்ல நாம பேசுற வார்த்தைகளுக்கு பின்னாடி இருக்கிற உணர்வுகளை புரிஞ்சுக்கிறது எவ்வளவு முக்கியம்னு நினைக்கிறீங்க? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.